This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கத்தோடவும் பயனுள்ளதாகவும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் செய்யணுங்கிறத முழு விவரத்தோட பார்க்க போறோம். தெய்வத்தை வணங்கவும் விரதம் இருக்கிறதுக்கும் சிறந்த ஒரு நாளா வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்க வீட்டுல தினமும் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலனாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல மட்டும் கட்டாயமா விளக்கேற்றி வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பூஜை செஞ்சு வந்தா சுக்கிரன் பலம் பெற்று லக்ஷ்மி தேவியோட முழுமையான அருளையும் பெறலாங்கிறது ஐதீகம். ஒரு வீடு சுபிட்சமா இருக்கணும்னா நிச்சயமா அந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமா இருக்கணும். அதனால இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது பூஜை வழிபாட்டுக்கு முக்கியமான ஒரு நாளாவே கருதப்படுது. இறையருள் நிறைஞ்ச இந்த வெள்ளிக்கிழமையில நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் தான் இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி ஏத்தணும்னு நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நிறைய பேருக்கு சொந்த வீடுங்கிறது அமையாமலே இருந்திருக்கும். எல்லாருக்குமே சொந்த வீடு கனவுங்கிறது அவ்வளவு சீக்கிரமா நிறைவேறது இல்ல. இந்த கனவை நனவாக்கிறதுக்கு ஆன்மீகத்துல சில பரிகாரங்களும் இருக்கு. அதுக்கு நாம தினமும் ஏத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்னே போதும். காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே இருக்கிற தட்டுல 3 கைப்பிடி பச்சரிசி போட்டுக்கணும். எப்பவுமே அரிசி மட்டும் போட்டு அப்படியே அந்த விளக்கை எடுத்து வைக்க கூடாது. அதுல கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் ரெண்டும் சேர்த்துக்கணும். என்னோட வீடியோ பதிவுல பாத்திருப்பீங்க. நான் எப்பவும் 1 ரூபாய் நாணயத்தை குலதெய்வத்தை நினைச்சு இந்த தட்டு மேல வச்சு விளக்கு வைப்பேன். ஆனா இந்த பரிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கணும். இதுல சிங்க முகம் தெரியற மாதிரி இந்த தட்டு மேல இருக்கிற பச்சரிசி மேல வைக்கணும். இதுக்கப்புறம் நாம இந்த விளக்கு எடுத்து தட்டு மேல வச்சுக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில 5 ரூபாய் நாணயத்தை வச்சு நாம விளக்கேற்றி வந்தோம்னா குடும்பத்தில் இருக்கிற வருமான தடை, பணத்தடை அகலும். வெள்ளிக்கிழமையில முடிஞ்ச வரைக்கும் காமாட்சி அம்மன் விளக்குல நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. இதனால நம்ம வீட்டுக்கே சுபிக்ஷம் உண்டாகும். சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, நெய்யெல்லாம் வாங்கி எங்களால ஊத்த முடியாது, எங்களுக்கு அவ்வளவு எல்லாம் வசதி இல்லைன்னு சொல்வீங்க. ஆனா விளக்குல நெய் ஊத்தி வழிபாடு செய்யறதுக்கும் வசதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த நெய்யை நீங்க சிம்பிளா வீட்லயே தயாரிக்கலாம். தினமும் வாங்குற பால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாலாடை எடுத்து வச்சாலே அதுல இருந்து வெண்ணெய கடைஞ்சு நீங்க இதுல இருந்தே நெய் எடுக்கலாம். நான் எங்க வீட்டுல வருஷக்கணக்கா இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். காசு போட்டெல்லாம் நான் எப்பவுமே நெய் வாங்கினதே இல்ல. நம்ம கைப்பட